மனி வெர்சஸ் டிசிப்ளைன். மனி ப்ராப்ளம் நமக்கு இருக்கிற மனி ப்ராப்ளம் வந்து மெயின்லி முதல் கட்ட காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தான். அதுக்கு அடுத்து தான் மத்தது எல்லாமே. ஆனா, உண்மையான காரணம் வந்து நம்ப சஃபிஷியன்ட்டா ஏர்ன் பண்ணாதது கிடையாது. அத எப்படி செலவு பண்றோன்றது தான் மேட்டர். ஏன்னா, சேலரி மந்த்லி ஒன்ஸ் வருது. பட் எக்ஸ்பென்ஸ் அப்படி கிடையாது. லைக் டெய்லி வரும், லைக் ஹவர்லி வரும், இல்ல செகண்டுக்கு செகண்டுக்குலாம் செலவு பண்ற டைம்லாம் இருக்கு. ஸோ அந்த ரீசன். லைக் இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போணும்னா, லைக் இனிஷியலி நீங்க ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போடுறீங்க. லைக் 100%. ஆனா டே ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ற டிஃபரெண்ட் ஆப்ஸ் வந்து அத ட்ரெயின் பண்ணிட்டு போகலையா? அந்த மாரி தான் எக்ஸ்பென்ஸ். மந்த்லி ஒன்ஸ் சேலரி வரும். இந்த எக்ஸ்பென்ஸ் அத ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போயிரும். இது எனக்குமே நடக்குது. இப்பயுமே நடக்குது. நான் இத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் நான் வந்து இந்த ரன்னிங்ல எனக்கு கிடைச்ச டிசிப்ளின இதுலயும் கொண்டு போவோம். மனிலயும் கொண்டு போவோம். அத ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணுவோம். என்னென்னலாம் வருதோ எக்ஸ்பென்ஸ நோட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது இன்டென்ஷனல் ஸ்பெண்டிங். எனக்கு நானா வாண்டடா ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கணும் அந்த விஷயம். அப்படின்னு சொல்லி அதுவுமே நெறைய தப்பு தான் பண்றோம். பட் ஸ்டில் நம்ப பண்ணதா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்றேன். நான் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு கோர் விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்களும் உங்களோட ஸ்பெண்டிங்ஸ இன்டென்ஷனலா பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் ஸ்ட்ரக்சர்டா பண்ண முடியலனா கூட, பட் உங்களுக்கு தேவைக்கு பண்ணேன் அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது எக்ஸ்பென்ஸும் குறையும். அதே மாரி யூ வில் என்ன சொல்றது? உங்க காசுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ, ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் இன்டென்ஷனலி. ஸோ, தட்ஸ் இட். பி இன்டென்ஷனல், பி ஸ்ட்ராங், பீஸ்.